வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி அனைவரையும் வாழ வைக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வணங்கி என் குலதெய்வத்தை வணங்கி பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் ஐயா. அதிசாரம் வந்துருச்சு, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குரு பகவான் எங்களுக்கு கண்ணை திறக்க மாட்டாரா, வலியை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதிசாரம் பலன் சொல்றதுக்கு முன்னாடி அதிசாரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதிசாரம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கிரகநிலை வக்கர நிலை அதிசாரம் அப்படின்னு சொல்றாங்க. வக்கரம் அப்படின்னா ஒரு பின்னோக்கி நகர்வு அப்படிங்கிற மாதிரி, அதிசாரம்னா முன்னோக்கி நகர்வு. ஆக்சுவலா இது ரெண்டுமே அங்க நடக்கிறது இல்லை. பிளானட் அதோட பொசிஷன்ஸ்ல இருக்கு. நம்ம பூமியில இருந்து பார்க்கும் பொழுது அது மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பொதுவா நம்ம ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ட்ரெயின் நின்றுட்டே இருக்கும், ஆனா பக்கத்து ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ உங்க ட்ரெயினும் போற மாதிரி தோணும். பஸ்ல நின்று இருந்தீங்கனாலும் பஸ்ல உட்காந்துருந்தாலும் தோணும். இது உங்களுக்கு பிம்பம் அப்படி இருக்கு. இப்போ பூமியில இருந்து பார்க்கும் பொழுது லைட்டா அது கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரியோ அல்லது பின்னாடி வந்த மாதிரியோ தோன்றது. இது முன்னாடி போன மாதிரி தோண அதிசாரம், பின்னாடி போன மாதிரி தோணா வக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சிம்பிளா நமக்கு அப்படி தெரியுது. கண்டிப்பா. ஆனா இதுல எப்படி பலன் வருங்க? அப்போ நீங்க இதுவே டெம்பரரின்னு சொல்றீங்க, இது எப்படி பலன் வரும் அப்படின்னா, இதுதான் இந்த பூமிக்கும் அதற்கு உண்டான சில தொடர்புகள். நமக்கு தினமும் அந்த டேல ஒரு ஹோரை ஸ்டார்ட் ஆகும். ஹோரை பத்தி நம்ம பேசணும், நிறைய விஷயங்கள் வருது. அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு கதிர்வீச்சு நமக்கு உண்டு. எப்பவுமே சிக்னல்ல சிகப்பு, பச்சை, மஞ்சள் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுதான் தெரியுது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு. அப்போ அது போல ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான கதிர்வீச்சு அதோட இது போலதான் அது தெரியும், இவ்வளவுதான் அது பார்க்கும் அப்படிங்கிறது. அது 5, 7, 9ஆம் பார்வையை குரு பாக்குறாரு. அதே போல இந்த நகர்வுகளால பூமியில் ஏற்படும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்காக அந்த பலன். அது குருவுக்கானது இல்லை, அந்த குரு பிளானட்டுக்கானது இல்லை, பூமியில இருக்கக்கூடிய நம்ம வாசிகளுக்காக, குறிப்பா நம்முடைய மக்களுக்கான ஒரு பலனாக அந்த அதிசார வக்கரம் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. அது அதிசாரம் அப்படிங்கிறது. அதிசாரம்னா கொஞ்சம் முன்னோக்கி போன மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபீல் இருக்கிறது அதிசாரம். கண்டிப்பா. ஐயா, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு. குருவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, குரு அப்படின்னாவே பொதுவாக ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. குரு அவனுக்கு என்னப்பா 9 குரு, அவனுக்கு என்ன சுக்கிர சுத்தி இருக்கு, குரு சுக்கிரனாவே நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொது பலன். ஆனா என்னை பொறுத்தவரை என்னுடைய மனதார நான் சொல்லக்கூடியது, குரு அப்படின்னா அதற்கு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். காரணம், இந்த உலகத்தினுடைய துவக்கம் ஆதி கடவுளாக அந்தவும் இருக்கக்கூடிய சிவபெருமான், ஜோதி ரூபம் சூரியன் அவரு. அப்போ அவருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் முருகப்பெருமான், அவரோட குழந்தை. ஆனா அவரே கூப்பிட்டு சுவாமி மலையில என்ன சொல்றாரு, அவருக்கு பிரணவ மந்திரத்தை சொல்றாரு. அப்போ அவருக்கே அந்த குருவாக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த குருனா சாட்சாத் முருகப்பெருமான் தான். அந்த முருகரை கும்பிடக்கூடியவர் மட்டுமல்லாம அனைவருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். நீங்க முருகரை உதாரணம் எடுத்துக்கங்க. அவர் பயங்கரமா போர் பண்ணணும்னு சொல்லி நவ வீரர்கள் வீரபாகு சேனாதிபதியோட எல்லாம் போய் திருச்சூர்ல வதம் பண்ணணும்னு சொல்லி போறாரு. போனோன்னா அங்க அவருக்கு ஒரு கருணை வந்துருது பாருங்க. யார வதம் பண்ணணும் போறாரோ, யார் பிரச்சனைக்குரியவனோ அந்த பிரச்சனைக்குரியவனே மன்னிக்கிறதுக்கு ஒரு கருணாமூர்த்தி அவர். அதான் கருணாமூர்த்தின்னு சொல்றது. அப்ப உன்னை மன்னிச்சிடுறேன், யுத்தம்லாம் வேணாம், எதுக்கு தேவையில்லாம டேமேஜ், 2 பக்கம் டேமேஜ், உனக்கு கஷ்டம், நான் உன்னை அடிக்கணும், நீ அதனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன், நீ நல்லாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள். அப்போ அவன் அப்பயும் கேட்கல. ஆனா அப்பயும் சூரன் அவனை சமகாரம் பண்ணிட்டு சும்மா இருக்காரு. அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு மக்களுக்கு அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். மயிலும் சேவற்கொடியுமா மாத்தி அவனை வாழ வச்சிருக்காரு. அவனை தொழக்கூடிய அளவில் நம்ம வச்சிருக்காரு. அப்படின்னா அந்த சூரனுக்கே அப்படி ஒரு உயர்வு அப்படின்னா அவரை கும்பிடக்கூடிய நமக்கு எவ்வளவு ஒரு உயர்வு வரும். அப்படி ஒரு உயர்வை தரக்கூடிய கிரகம் குரு. அந்த குரு என்பது ஒரு கருணை. அதாவது குரு அப்படின்னா குரு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதகத்துல குரு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குரு பார்க்கணும். அப்போ நம்ம அன்னதானம் போடணும், 4 பேருக்கு நல்லதை சொல்லணும், நல்லதை பயிற்றுவிக்கணும், நல்லதை பேச வேண்டும். தாயார் தந்தையாரை அவர்கள் எப்படிப்பட்டவா இருந்தாலும் சரி, ஒழுங்கா பார்த்த மாட்டேங்கிறாருங்க, அவர் பெரிய ரப்சரா இருந்தாலும் சரி, அவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை, மகனாகவோ மகளாக இருந்து என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்வது உன்னுடைய குரு. உனக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ, 1ஆவது டீச்சரா இருந்தாலும் சரி, வந்தோன்னு எந்திரிச்சு நிற்கணும், காலில் விழுகணும். ஒரு மரியாதை நிமித்தம் தான், அது கம்பல்சரி கிடையாது. ஆனா ஒரு மரியாதை அது எப்படியான வெளிப்படுத்தலாம், இல்லை அவர்களுக்கு வணக்கம் சொல்லலாம். அப்போ அந்த மரியாதை, குருக்கு மரியாதை செய்வது, சின்னவளா இருந்தாலும் பெரியவளா இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பது, மரம் நடுறது, அதுக்கு தண்ணி ஊத்துறது, வீட்டுல ஒரு முருகர் படமோ அல்லது ஏதோ ஒரு குலதெய்வ படத்தெல்லாம் வச்சு ஒரு விளக்கேத்தி வழிபாடு செய்வது, இதெல்லாம் பண்ணி வந்தாவே குரு எங்க இருந்தா நல்ல பலன் தருவார். இதுதான் குரு. குருன்னா அப்படித்தானே. அம்மா நம்ம எப்பவுமே நம்ம நல்லா இல்லைன்னா கூட நம்ம அவங்களை எழுத்து பேசினா, அதனாலதான் மாதா பிதா குருக்கு அப்புறம் தானே தெய்வம். அவ்வளவுதான், அதான் விஷயம். அம்மா நம்ம சத்தம் போடுறோம், ஆச்சா போச்சா அதுன்னு, நமக்கு தோசை விடாம போறா, சுட்டு போறதான் போறாங்க.
பசியா வந்திருக்கான், சாப்பிட்டியா கேட்காம படுத்துட்டு போறாங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கதான் போறாங்க. அதுதான் குரு. அப்போ குரு அப்படிங்கிறது முருகப்பெருமான் சாச்சார். என்னுடைய புரிதல் அடிப்படையில குரு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். ஏன்னா நல்லா இருந்தா தான், குரு நல்லா இருந்தா எல்லாமே கிடைக்கும். குருவர் இல்லை என்றால் எந்தவரும் கிடையாது. குரு இருந்தா தான் குழந்தை வரும், திருமணம் வரும், வாக்குப்பளித வரும். ஜோதிடர்கள் குரு முக்கியம். ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல சோறு கிடைக்கிறதுக்கு குரு நல்லா இருக்கும். பொதுவா நல்ல சாப்பாடு பெரும்பாலும் நல்லா பாத்தீங்கன்னா ஒருத்தர் இட்லி சாப்பிடணும்னு தோணும். நீ போய் நல்ல இட்லி சாப்பிடலாம் அப்படின்னா போற கடையில இட்லி முடிஞ்சுமா 10 கடை 15 கடை ஏறி எங்கேயும் இட்லி இல்லாம கடைசியா ஒரு புரோட்டா சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு வரால பல பேர். குரு நல்லா இல்ல, போய் சும்மா நின்றுட்டு இருப்பான், கோயில் தரிசனம் பண்ணிட்டு இருப்பான், கூப்பிட்டு பொங்கல் கொடுப்பான். அவன் குரு நல்லா இருக்கு, அவ ஏதோ நல்லது பண்ணிருக்கான்னு அர்த்தம். சிம்பிளா 4 பேருக்கு நல்லது செய்வது. குறிப்பா குரு வந்து ஜோதிட ரீதியாக 12 குரு, 8 குரு, 6 குரு, 7 குரு, ஜென்ம குரு, இதெல்லாமே சின்ன சின்ன துன்பங்களை தரக்கூடிய ஒரு பாவகமா பார்க்கப்படுது. இதுல எங்க குரு இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய பரிகாரம் சொல்லிடுவோம். அவங்களுக்கு சிம்பிளா கிராண்டான வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நீட்டா ஒரு 5 பெட்ஷீட் வாங்கிக்கணும். எவ்வளவோ ஒரு 100-200 பெட்ஷீட்ல ஒரு பெட்ஷீட் வாங்கி நல்ல மனதுக்கு புரியுது, உங்க பொருளாதார கை கிடைக்காத போது 5 பெட்ஷீட், ஒரு 2 கொசு வலை, ஒரு 4-5 கொடை, 3 பொருள் வாங்கிக்கிங்க. அப்படியே வண்டி எடுக்கிறீங்க, அப்படியே போறீங்க, ஈவினிங் டைம் போனீங்க, ரோட்டோர படுத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துட்டு அவன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவன் கொசுக்கடியில படுத்திருப்பான், நிம்மதி இல்லாம படுத்திருப்பான், தூக்கம் இல்லாம இருக்கும், மழை காலம் வேற, இப்ப மழை பெய்யும், இல்ல ஈரக்கடியா இருக்கும், கீழே ஈரமா இருக்கும், மேல ஒரு தார்பாய் விரிச்சு போட்டு படுக்கிற பல பேர் இருக்கான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவனுக்குலாம் என்ன, அவன்லாம் பிச்சு ஒரு நாளைக்கு பிச்சு சிக்னல் நிறைய பிச்சை கேட்கறான். எல்லாரும் மனசு என்ன தோணும், பெரும்பாலும் கொடுப்பான். பாதி பேர் மனசுல தோன்ற சொல்றேன், இவன் ஒரு நாளைக்கு இவன் நம்மளோட சம்பாதிப்பானாட்டிருக்கேன், ஆனா அவன் பிச்சை எடுக்கிறான். நீ வந்து அவன் வண்டியில உட்காந்துட்டு அவனை நீ கமெண்ட் பண்ற. இப்போ உன்னை உயர்த்தி வச்சிருக்கான் கடவுள், நீ அப்படிங்கிறான், அவனுக்கு கொடுப்பதான் நல்ல பிளான். அப்போ ரோட்ல படுத்திருக்கான், அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு சோறு இருக்கோ இல்லையோ, நம்ம அதை பத்தி ஜட்ஜ் எல்லாம் பண்ண தேவையில்லை. அவன் ரோட்ல படுத்திருக்கான், அவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை நீ இருக்க, நீ வீட்டுல படுத்திருக்கேன். அப்ப அவனுக்கு போய் ஒரு பெட்ஷீட் கொடுக்கறது, ஒரு கொசுவலை கொடுக்கறது, 2-3 கொடையை கொடுத்தா மழை பெய்யும் போது அதுக்குள்ள கூட இருக்கும். அப்போ இது போல நல்ல உறக்கத்தை ஒருத்தனுக்கு தருவது, நல்ல உணவை ஒருத்தனுக்கு தருவது, இது ரெண்டும் பண்ணா குரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அது எங்க இருந்தாலும் சரி மிகப்பெரிய பலனை தரக்கூடிய அமைப்புகள் இருந்து உண்டு. அருமையா சொன்னீங்க. ரொம்ப வாழ்க்கை முக்கியமான தத்துவம்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ராசிகளும் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இப்ப பாருங்க, வரக்கூடிய அதிசாரத்துல 11ஆம் இடம் லாபஸ்தானம் அதுல வராரு. எந்த வித பலன்கள் தராரு? அதை நீங்க சொல்றீங்க, லாபம் சொல்லிட்டீங்க. இப்ப 11 வரக்கூடிய குரு எப்பவுமே லாபம், பெருந்தனம், பெரிய அளவுல லாபத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அப்போ 48 நாள் என்னத்தாங்க பர்மனண்டா வந்தாலும் பரவாயில்ல, 48 நாள் என்னங்க லாபம் வரப்போகுதுன்னா, இந்த 48 நாட்கள்ல அவர்கள் இந்த பெரும் தனம் வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்வார்கள். அதே போல பெரும் தனம் ஏதோ ஒரு வகையில எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனங்கள் வரும், கடன்கள் அடையக்கூடிய காலகட்டம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு கோல்டன் டைம், ரொம்ப நல்ல காலத்துல இது ஒரு டைம் 48 நாட்கள். அதே போல இனி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் பெரிய லெவல்ல அவங்களுக்கு வளர்ச்சி தர முடியும். ஏன்னா அடுத்தது பர்மனண்டாவே நமக்கு 11 லாபஸ்தானத்துல குரு வராங்க. இப்ப லாபங்கள் வருவதோடு மட்டுமில்லாமல் தனம் சம்பந்தப்பட்ட வரவுகள் மட்டும் இல்லாமல் அதற்கான வழிகளை பெறக்கூடிய காலகட்டம். வேலைகளை வந்து பதவி உயர்வு, ப்ரொமோஷன்ஸ், அப்கிரேட்ஸ் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த உயர்வுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல ஆடிட்டிங், கணக்கு சம்பந்த விஷயங்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கோல்டன் டைம். ஜிஎஸ்டி அல்லது அது சார்ந்த திருத்தம், அது சார்ந்த வரிகள், இல்ல இதன் மூலமாக கூட உங்களுக்கு பெனிஃபிட் வரலாம். நிறைய பீப்புளுக்கு அது மூலமா கூட பண வரவுலாம் ஜாஸ்தி வரலாம். அதே போல நம்ம இந்த தேங்காய் பருப்பு, நம்ம எண்ணெய் சார்ந்த இண்டஸ்ட்ரி பண்றவங்க, ஆயில் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல உயர்வு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ஸ்டாக் வச்சு ஒரு மஞ்சள் வாங்கி நான் ஸ்டாக் வச்சு விற்கிறேன், தேங்காய் வாங்கி நான் ஸ்டாக் வச்சு விற்கிறேன், இல்ல ஒரு தங்கம் வாங்கி நான் ஸ்டாக் வச்சு விற்கிறேன், ஒரு வெள்ளி வாங்கி நான் ஸ்டாக் வச்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாக் பண்றாங்க இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்ல இல்ல ஸ்டாக் பண்றது, ஆமா ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு விலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்த்த அளவு நல்ல விலை கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அவங்க பண்ணக்கூடிய தொழில நல்ல ஒரு அமைப்புகள் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். விவசாயங்கள் செழிக்கக்கூடிய காலகட்டம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் பண்றது, ஒரு புல்லு தர போடுறது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீடை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது, வீட்டுக்கு முன்னாடி வந்தாவது ஒரு அழகு விஷயங்கள் பண்ணிக்கிறது, மீன் தொட்டி வச்சுக்கிறது, ஆடு மாடுகள் வாங்குவது, அதர்களுக்கு செலவு பண்றது மாதிரி நம்ம லாபம் எப்பவுமே நம்ம 2-3 நீட், சோசியல் பிரைமரி நீட்ஸ், செகண்டரி நீடு, சோசியல் நீடுன்னு 3 பிரிக்கிற நீட்ஸ். பிரைமரினா நான் சாப்பிட்ற உணவு கொடுத்த இடம், செகண்டரின்னா அதுக்கப்புறம் நான் பகுதிக்காரன் கொடுப்பான். ஒரு பாவக்காய் செடி வைக்கிறீங்க, 2 காய் காய்க்குது, நீங்க சாம்பார் நீங்க குழம்பு வைப்பீங்க, 4 காய்க்குது அவர் பக்கத்து உட்காந்து வச்சு, 5-6 காய்க்குது மார்க்கெட் கொண்டு போவீங்க. அப்போ டெர்சரி நீட்ஸ். அப்போ இவர்கள் தனத்துல வந்து பாத்தீங்கன்னா டெர்சரி நீட்ஸ் எட்டுவாங்க, அதாவது 3ஆம் நிலைக்கு போவாங்க.
பெரும் தனத்தை செய்வார்கள், பணவரவு வரும், எதிர்பாராத தனங்கள் நிச்சயம் வரும். அதே போல பொருளாதார ரீதியான மாற்றங்கள் இவர்களுக்கு வரும். படிப்படியான உயர்வு வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டத்துல கன்னிராசியார் இருக்கிறார்கள். அடுத்த 48 நாட்கள்ங்கிறது நீங்களுடைய ஒவ்வொரு டேவும் உங்களுக்கு எந்த டேட்ல வேணா ஒரு நல்லது நடக்கலாம். அப்போ தெளிவாக சிந்தனையோட அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் அந்த டேவை தொடங்குங்க. மிகப்பெரிய மாற்ற ஏற்றங்கள் கட்டாயம் உண்டு. இவர்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சமயவர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். அதே போல நம்ம சட்டநாதர் வழிபாடு, சட்டைநாதர் சொல்லிட்டு சுவாமி இருக்காங்க, சட்டநாதர் வழிபாடுங்கிறது மிகப்பெரிய ஏற்ற வழிபாடா இருக்கும். இப்ப அவங்க எல்லாம் போக முடியாதுங்க, இங்க பக்கத்துல ஏதாவது சொல்லுங்க, 48 நாள் எங்க போறது அப்படின்னா அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டாவே நல்ல பலன்கள் அவர்களுக்கு உண்டு. என்ன கமிட்மெண்ட்டோ, இப்ப பொதுவா இந்த கன்னிராசி இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அது நடந்தா போதும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அவர்களுக்கு எது லாபம், எது அசட் நினைக்கிறோம், அது எது சொத்து நினைக்கிறாங்க, அது எனக்கு ஒரு 10 ரூபா பணம் வந்தா இப்ப பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஒரு ரொம்ப நாளா குழந்தை வந்து நினைச்சாலும் எல்லாமே லாபம் தானே, எல்லாமே கடவுள் கொடுத்தா கப்புன்னு வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, அது எந்த லாபமாக இருந்தாலுமே அவர்கள் இந்த டைம்ல அவங்க இதுக்காக பிளான் பண்றாங்க, அதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்படியே நம்ம வீட்டு முன்னாடி முருகன் படத்துக்கு முன்னாடி நின்று, அவளோட குலதெய்வ படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு 500 ரூபா முடிக்காசு நல்ல மனதார வேண்டி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டாங்கன்னா, அந்த 48 நாள் அதை சிந்தனை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா 100% சக்சஸ் வரும். ரொம்ப நல்ல டைமு, பொற்காலமான ஒரு காலகட்டங்கள் உபயோகப்படுத்திட்டே நல்லது. சிறப்புங்க ஐயா. இவங்களுக்கு பெரும் பிரச்சனை என்னன்னா வேலை தான் ஐயா. வேலை இல்லாமயே ஒரு 6 மாசம் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கல, எங்க போனாலும் 2 மாசம் போல வேலை நிக்க முடிய மாட்டேங்குது. கூட இருக்கவங்களாம் 10 வருஷம் இருக்கான், 5 வருஷம் இருக்கான், நம்மளால ஒரு 3 மாசம் கூட ஒரு தொழிலையோ வேலையிலயோ, மெயினா வேலையில ஒரு 3 மாசம் மேல நிரந்தரமா நிக்க முடியலங்கிறாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் மாறுமா? ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க ஒரு 2000 3000 சேர்த்து ஓனரே கொடுக்குற டைம் இது. அப்பா 2000 சேர்த்து வாங்கிக்க, கொஞ்சம் நல்லா வேலை பாரு. இல்ல அது மாதிரி எனக்கு வேற கம்பெனில கூப்பிடுறாங்கன்னா அங்க போய் வேலை மாற டைம் இப்ப நல்ல பலன். அதே போல அதாவது பணமும் சேர்த்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை மாறி போறவங்களுக்கும் நல்ல இன்கிரிமெண்ட்ல வேலை கிடைக்கிற அமைப்பு உண்டு. தொழில தேடிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ ஓனர்ட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு லேத்து கிரில் பட்ட வச்சிருப்பாங்க, ஓனர் ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு 48 நாள்ல ஆனா நான் போய் தனிச்சா தொழில் பண்ணிக்கிறேன்னா அவர் வாழ்த்தி அப்படின்னு சொல்லி தொழில் அமைச்சு கொடுத்து அவனுக்கு ஆர்டர் கொடுக்குற டைம் இந்த டைம் ரொம்ப ஒரு அருமையான காலகட்டம், தாராளமா பண்ணலாம். சிறப்புங்க ஐயா. இந்த திருமண வாழ்க்கை அதாவது பார்க்கணும், இப்ப பொண்ணு தேடிட்டே இருக்கிறோம், இனி எதுவும் அமையவே இல்லை, அந்த வரன் எதுவும் வரல அப்படின்னு வரன்லாம் இந்த நேரத்துல அமையுமா? திருமண பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனை வாழ்க்கையில. எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேரேஜ் பிரச்சனை பெரும் பிரச்சனை. அதுவும் கண்ணின்னு சொல்லும் போது அதிகம். ஆமா, அது மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணிக்கு நிறைய பிரச்சனை. ஆமா, இந்த மேரேஜ் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் கன்னிக்கு இந்த டைம் உண்டு. அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட் வருவது. புரோக்கர்லாம் வந்துட்டே இருக்காங்க, நாங்களும் ஜாதகத்தை கொடுத்துட்டே இருக்கிறோம், ஜாதகம் பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து காசே வச்சிருந்தா கூட இன்னும் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கிருக்கலாம்னு நினைச்சுக்கலாம் பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய டைம் இந்த 48 நாள்ல. நிறைய மேரேஜ் நடக்க போகுது, நிறைய வந்து தடங்கல்பட்ட காரியங்கள்லாம் நடக்க போகுது, நிறைய லாபங்கள் வரப்போகிறது, நிறைய தனங்கள் வரப்போகிறது, நிறைய குலதெய்வ வழிபாடுகள் செய்ய போறாங்க, வீடு சார்ந்த பணிகள்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை மாற்றங்கள் வரப்போகுது, வேலை மூலமா பணம் வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய டைம் 48 நாள். அதை நினைக்கணும். மேரேஜ் ஆகும் கண்டிப்பா நினைப்பாங்க, வெளியே வந்து கல்யாணம் ஆகலைங்கிறது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வளகாப்புக்கு பத்திரிக்கை வைப்பாங்க, என் பொண்ணு வளகாப்புன்ட்டு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா மன கஷ்டம் வரத்தானே செய்யும். ஏன்னா முன்னாடி பாருங்க 2-3 வருஷமா படித்த நல்ல மணப்பெண், அழகான மணப்பெண்லாம் தெரியுது இருந்தேன். இன்னைக்கு பெண் வேண்டும் அவ்வளவுதான். அது 2K கிட்ஸ்க்கு அந்த அந்த எண்ணங்க 90s கிட்ஸ் தான் அப்படி, 90s கிட்ஸ் தான் அப்படி. 2K கிட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்க அதுங்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்கே. ஆமா, அதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, நீ கல்யாணம் ஆகாம இருக்கிறோம். 90 கிட்ஸ் பொண்ணு இருந்தா போதுங்கிறாங்க. பல பேர் பொண்ணு இருந்தா போதும், நல்லா பாத்துக்கிட்டா போதும் சாமி, பொண்ணு பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க. நல்லா வரும், வரலாம் நல்லா அருமையா வரும். கணவன் மனைவி பாகுபாடு, கணவன் மனைவி பங்கு, இந்த பிரச்சனை இருந்தாலுமே அதெல்லாமே பைசூல் பண்ற டைம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு 40 நாள் நல்ல ஒரு கோல்டன் டைம் பீரியடா இருக்கு. இந்த டைம்ல திருமணத்துக்கு முயற்சி எல்லாம் பண்றது 100% சக்சஸ் வரும். சிறப்பு ஐயா. இந்த தலைமுறைவா சுத்திக்கிட்டு இருந்த கடனுக்காக இதெல்லாம் அடையுமா? இது அந்த இதுல வந்து இடம் சம்பந்தப்பட்ட வித்து கடன் அடைக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க. வில்லங்கமா இருக்கும், இடத்துல பிரச்சனையா இருக்கும், சைன் போட்டு தர மாட்டாங்க, இல்ல எவனோ விக்க விட மாட்டேன், ஸ்டே பண்ணி வச்சிருப்பான், இல்ல கோர்ட்ல கேஸ் வந்துட்டு அது ஏதாவது ஸ்டே வாங்கி அது ஓடிட்டு இருக்கும். இது மாதிரி இல்ல ஒரு தாசில்தார் சார்ந்த பிரச்சனை, அவங்க ஏதாவது அதுல ஏதாவது பாகம் பெரிய பங்கு இருக்கும், அவர்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு ஐயா சாமின்னு சொல்லி பேச அதுல இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பல பேர் இருப்பாங்க. இது மாதிரி லீகலா இருக்கக்கூடிய தடங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புத காலம், பொற்காலம். தடங்கள் பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம், ரொம்ப நாளா ஒரு இடம் பெண்டிங்ல கிடக்கு, அந்த இடம் விற்கிறதுக்கு அருமையான காலகட்டம். ஒரு இடத்த வித்தா கடன்லாம் அடைச்சு போட்டு கப்பு சுப்பு நம்ம இதே விட்டுலாம் இந்த பேச்சே வேணாம், இனிமேல
அப்படி இருக்கிறத விட்டுட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு, இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அருமையான காலகட்டம். இடவிக்கும், மனைவிக்கும், அந்த பார்ட்டிசன் சார்ந்த, பங்கு சார்ந்த இல்ல லீகல் சார்ந்த கோர்ட்டு கேஸ் வம்புலக்கு எல்லாம் பைசூலாகும். சொத்து கேட்கறாங்க, அக்கா சொத்து கேட்குது, தங்கை சொத்து கேட்கறாங்க, அதெல்லாமே இப்ப கொடுத்துக்கிட்டு உங்க சொத்தை எடுத்து வாங்கி அதெல்லாம் வைத்து சொத்தெல்லாம் பிரச்சனை முடிச்சு எல்லாம் பைசூல் பண்ற அருமையான டைம். உயிரெல்லாம் எழுதி அந்த உயிரெல்லாம் வர டைம். உயிர் எங்கேயாச்சும் எழுதி வச்சிருப்பாரு தாத்தா, அதெல்லாம் வர டைம். இப்பதான் கண்ணுக்கு தெரியும். டக்குன்னு பீரோ திறந்தா டப்புன்னு அது வந்து கண் முன்னாடி நிக்கும். எங்கேயாச்சும் ஒரு LIC பாண்ட் அப்பா போட்டு வச்சிருப்பாரு, இப்ப டகார் வந்து நிக்கும். அப்படி கூட பணம் வரும். வடிவேல் சொல்ற மாதிரி கபால்னு பிரச்சனை கபால்னு ஓபன் பண்ணி. ஆமா, அதேதான். இதன் மூலமா இப்போ ஒரு எங்கேயாச்சும் எப்பயோ ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க, இப்ப நல்ல வேல்யூ போய் விற்பாங்க, அது மூலமா தொழில் பண்ணுவாங்க, கடன் அடைப்பாங்க. கண்டிப்பா கடன் விதியான ஒரு அமைப்புல இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வர்றதுல கடகராசிக்காரர்கள் பிரதானமான அமைப்பா இருப்பாங்க. அப்படின்னு சொன்னோடனே நிறைய கடகராசிக்காரர்கள் கீழே கமெண்ட் ஆகி கடனே இப்பதான் ஆரம்பிச்சிருச்சு கூட பல பேர் சொல்லலாம். இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் அப்படின்னு முக்கியம். இந்த சுய ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு, சுய ஜாதகத்துல கடனுக்கான அமைப்புல எப்படி இருக்கிறது பார்த்து அதற்கான வழிபாடு செய்து ஒரு 100% சக்சஸ் வரும். 100% சக்சஸ் வரும். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி வீட்டுல பேச்செல்லாம் வந்து ஒரு மரியாதை இல்ல, நம்ம வீட்டுல மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன பேசினாலும். இந்த மரியாதை எல்லாம் இப்ப கிடைக்குமா? இழந்த மரியாதை எல்லாம் கட்டாயம். நேரம் கடன் அடைச்சு போறீங்கல்ல, இப்போ நகை கடன் வாங்கி நகையெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு அதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம். வட்டி கட்ட முடிய மாட்டேங்குது, இல்ல நகை கொண்டாந்து எல்லாரும் பாருங்க வெளியே போனோம்னா பாரு செயின் போட்டு போறா, என் அம்மா போட்ட செயின் இப்போ வந்து தீபாவளி வேற வந்துருச்சு, விழாவுக்கு போகணும், சொந்தக்காரன் வந்து கேட்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர புகைச்சலா இருக்கிற டைம் இல்லையா? இப்ப கடன்லாம் அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில வழி தருவார் முருகப்பெருமான். கன்னிராசிக்காரர் எல்லாமே இப்போ எல்லாமே அந்த குடும்ப பிரச்சனை நீங்கி எல்லாம் இப்ப வீட்டுக்காரன் மட்டும் நல்ல பேர் வாங்குற டைம். 100% ஹாப்பி தான். இன்கிரிமெண்ட்லாம் வருங்க, தீபாவளி போனஸ்ல எதிர்பார்த்ததோடு வரும். ஹாப்பிலாம் வர டைம், நல்ல ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா பேரு மரியாதைக்காக தான் உட்கார்ந்து இருக்காங்க. இழந்த மரியாதை மீட்க முடியுமா? 100% கிடைக்கும், கவலையப்பட தேவையில்லை. நல்ல பலன்கள் வரும், நல்லா இருக்கும். ஆனா தொழில் பண்றதுல இப்ப இங்க இந்த காலத்துல தொழில் பண்றதுங்களா? சுய தொழில் பண்ணலாம், சுயதொழில் கரண்டே பண்ணலாம், சுயதொழில் தொடங்கலாம், அதற்கான லாபங்கள் வரும். தொடங்கணும்னே நல்ல பலன் இருக்கும். இந்த 48 நாளா தொடங்கணும் நல்ல பலன் இருக்கும். சரிங்க. இப்போ வந்து கன்னிராசி நேயர்கள் இருக்காங்க, இப்போ என்னன்னா பார்ட்னர்ஷிப் மூலியமா இன்னொருத்தர் கூப்பிடுறாங்க அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும்? பார்ட்னர்ஷிப் 100% 200%. பார்ட்னர்ஷிப் போறதுக்கு முன்னாடியே நாளைக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சா யாருக்கு என்னென்ன, இப்போ டீ கடை வைக்கிறீங்கன்னா பாய்லர் யாருக்கு, ஸ்வீட் எல்லாம் போட்டு வச்சிருக்கு, குண்டா யாருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போட்டேன். அப்போ பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது, பார்ட்னர்ஷிப்ல பிரிவு வரும், பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வரும். சோலோ ப்ரொப்ரைட்டர் போடுறதா பெஸ்ட். சோலோ தான். பார்ட்னர்ஷிப் போட்டா கேரண்டியா அடுத்த ராகு இது பயிற்சி வரும் பொழுது நம்ம வந்து பிரிஞ்சு அவர் ஒரு கடையில அவர் ஒரு பக்கம் வச்சு டீ ஆத்துவாரு, நம்ம ஒரு பக்கம் போட்டு. ஆக்சுவலா அது வந்து பார்ட்னர்ஷிப் வந்து என்ன பிசினஸ்கா இருந்தாலுமே இந்த டைம்ல கன்னிராசிக்காரர்களுக்கு 100% பிரச்சனை வரும். அது பினான்ஸா இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய கிளாத்திங் ஸ்டோரா இருந்தாலும் சரி, நார்மலா டீ கடையா இருந்தாலும் சரி, ஒரு பழக்கடையா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையா? இந்த காலகட்டங்கள்ல இவங்க ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு பெரும் விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சார்ந்த உபத்திரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், கண் பார்வை சார்ந்த உபத்திரம் கவனமா இருக்கணும். அதே போல விரயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கரெக்டா பார்த்து அளவறிந்து செலவு செய்வது நல்ல பலன் தரும். பணம் இருக்குன்னு நம்ம டபார்னு தூக்கி எங்கேயாச்சும் போட்டோம்னா அது லாக் ஆயிக்கும். ரெண்டாவது லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம பண்ணோம்னாலும் அதுவும் லாக் ஆயிக்கும். லெவலா ஓட்டுறது நல்லது. வர பணத்தை சேவிங்ஸ் பண்றது நல்ல பலன். இல்லைங்களா? வர பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும். திருப்பி என்னோட எக்ஸாம்பிளா இப்போ ஒரு 10,000 ஸ்டாக் வச்சிருப்பாங்க, 10,000 பொருள் அப்படின்னா அதை வித்துட்டு அதில் ஒரு லாபத்துல திருப்பி நீங்க பொருள் எடுத்து வைக்கலாம். இல்லை என்ன நீங்க திருப்பி அடுத்து பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். சரி நல்லா போகுதுன்னு சொல்லி நிறைய வாங்கி வச்சீங்கன்னா திருப்பி அது போகாது. ஏன்னா இது வந்து ஒரு 48 நாள் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த டைம்ல வித்துட்டு பணமா ஆக்கிறதான் நீங்க பார்க்கணும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். நன்றிங்க.